ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டா மட்டும் இல்லை. இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது மாத்திரை சாப்பிட்டாலும் சரி ஒழுங்காக சாப்பிட்டாலும் சரி இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது, பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு பண்ணாமல் சரி வேலை கேட்டுடுங்க. நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நான் கருவேப்பிலையை சாப்பிடுவேன், கரிஞ்சீரத்தை சாப்பிடுவேன், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை சாப்பிடுவேன், கருப்பு பூசணிக்காய் ஜூஸை சாப்பிட்டுட்ருக்கேன், கரிஞ்சீரத்தை சாப்பிட்டுட்ருக்கேன், கொய்யாயில் சாப்பிட்டுட்ருக்கேன், மாங்காயில் சாப்பிட்டுட்ருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் ஒழுங்காக பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைக்கக்குள்ள வழியை பார்த்தீங்கன்னா மாத்திரை இல்லாமல் இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா பிபி மாத்திரை சாப்பிட்டாலும் சரி ஒழுங்காக சாப்பிட்டாலே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. அதனால் வெயிட்டை குறைக்க உள்ள வழியை முதல்ல பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கா ஹெல்ப் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஓகேவா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?